மும்பை தீவிரவாதிகள் தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு உள்ளது. மன்மோகன் சிங்கை சந்தித்த பின் இங்கிலாந்து பிரதமர் கார்டன் பிரவுன் பேட்டி. மக்களவைத் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம். தமிழகம் உள்ளிட்ட மாநில தேர்தல் அதிகாரிகளிடம் 16ஆம் தேதி முதல் ஆலோசனை. முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் பங்கேற்கும் தேர்வில் சாதனை படைத்த 8 வயது சிறுமி முதலமைச்சர் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை, தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆன்லைன் தேர்வில் இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமி வெற்றி பெற்று உலக சாதனை படைத்துள்ளார். அச்சிறுமி முதலமைச்சர் கலைஞரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். MBA மற்றும் MCA முடித்த மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய வகையில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் MCP என்ற ஆன்லைன் தேர்வை கடந்த ஜூலை மாதம் நடத்தியது. இதில் பங்கேற்ற மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த லவானி ஸ்ரீ என்ற 8 வயது சிறுமி தேர்வில் அபார வெற்றி பெற்றார். லவானி ஸ்ரீ இன்று முதலமைச்சர் கலைஞரை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். நான் வந்து எம் லவினாஸ்ரீ 8th ஏஜ் ஓல்ட் கேர்ள். நான் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி 842 மார்க் வாங்கி நான் முதலமைச்சரை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவரது பெற்றோர் தனது மகளின் உயர்கல்விக்கான செலவை தமிழக அரசு ஏற்கும் என அவர் கூறியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மைக்ரோசாப்ட் நிறுவனத்துக்கு ஆன்லைன் தேர்வு எழுதி 1000 மார்க்கிற்கு 842 மார்க் எடுத்து புதிய உலக சாதனை புரிந்துள்ளார். இதற்கு முன் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண் தான் உலக சாதனையாக இருந்தது. அதை முறியடித்து இப்போது லவினாசிரி புதிய உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார். மேலும் லவினாசிரியை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்னைக்கு நேரில் அழைத்து ஆசீர்வாதம் வழங்கி படிப்புக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தையும் செய்ய சொன்னதற்கு நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 10 வயது பாகிஸ்தான் மாணவி ஏற்கனவே இந்த தேர்வில் வெற்றி பெற்று படைத்த சாதனையை மதுரை மாணவி லவானிஸ்ரீ முறியடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.